ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா புடலங்காய் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். புடலங்காய் பிடிக்காதவங்க கூட இதை மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். விரும்பி சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழம்பு அடிக்கடி காரக்குழம்பு, புளிக்குழம்பு இதை மாதிரி வச்சிட்ருக்கிறத விட இதை மாதிரி கொஞ்சம் புதுசாக நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்குமே கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு இப்போ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட தக்காளி, வெங்காயம், இது முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம அடுப்பில் நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கணும். இதை நீங்கள் வதக்கிறப்ப கூட நீங்கள் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு கூட நீங்கள் செய்யலாம். இப்படியும் செய்யலாம். புடலங்காவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் மெலிசாக கட் பண்ணிட வேண்டாம், ஏன்னா வெந்துடுச்சுன்னா அது கரைஞ்சிடும். அதனால் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து வரணும். அதுக்கப்புறம் நம்ம புடலங்காய் சேர்த்தோன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். பருப்பு வேகாமல் சேர்த்துட்டோன்னா அது நல்லா இருக்காது. ஓரளவு பருப்பு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மத்து இருந்தால் கூட நம்ம கடைஞ்சி விட்டுக்கலாம். மத்து இல்லாதவங்க இந்த மாதிரி கரண்டியாலேயே நம்ம மசிச்சு கொடுத்துட்டு இது கூடவே நம்ம வச்சுருக்கிற புடலங்காவை அப்படியே சேர்த்துக்கணும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காவை அப்படியே சேர்த்துடணும். இது கூடவே உப்பு, காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் நம்ம சேர்க்குறப்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஏன்னா இது வந்து நம்ம சாம்பாருக்கெலாம் சேர்ப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு தான் நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்கணும். ரொம்ப ஓவர் காரம் போட்டாலும் இது டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இது நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து தேங்காய் அரைச்சி சேர்க்கணும். தேங்காய் ஊற்றுறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவை இருந்தால் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போ தேங்காய் வந்து நான் ஊற்றுறேன். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இவ்வளோதாங்க. அது ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே சிம்மில் போட்டுட்டு மேலே கொஞ்சம் போல் கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், புடலங்காலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் பைத்தம்பருப்பு சேர்த்து செஞ்சுருக்கிறனால இது உடம்புக்குமே ரொம்ப நல்லது. சில பேர் புடலங்காய் கூட்டுலாம் சாப்பிட மாட்டாங்க. அதை மாதிரி உள்ளவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தாளிக்கிறது பார்த்துடலாம். இதை வந்து நம்ம நெய் ஊற்றி தாங்க தாளிக்கணும். நெய் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே பெருஞ்சீரகம் தான் சேர்க்குறேன். வேறு எதுவுமே நம்ம தாளிப்பு கூட சேர்க்க வேண்டாம். கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். அதில் இது அப்படியே நம்ம குழம்புல சேர்த்துற வேண்டியதுதான். நெய் ஊற்றி தாளிக்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக புடலங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.